வந்துடணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை வேற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆராதனை கிடையாது. அப்போ வாழ்க்கையோட நம்முடைய முழுமையான வாழ்க்கை உள்ளடக்கி இருப்பது தான் ஆராதனை. அடுத்து சத்தியத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பது. வேதத்தினுடைய சத்தியத்தை முழுமையா புரிஞ்சுக்காம நம்ம வெறும் இந்த சென்சேஷன் மட்டும் இருந்தாலும் அது வந்து ஒரு தவறான ஒரு இது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை முழுமையா தெரிஞ்சுக்கிறது. இப்போ சில பேர் வந்து நாங்க போய் நான் ஆராதனை மட்டும் பண்ணிட்டு அப்படியே வந்துருவேங்க, பைபிள் அதை படிச்சா புரியறது இல்லை, அதனால வந்து நான் வெறும் மேக்சிமம் ஆராதனை டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கும், அது ஒரு முக்கியமான விஷயம். அப்போ ஆராதனை இதுல பல விஷயம் நான் சொல்லியிருக்கேன். இப்ப ஆராதனையின் முதன்மை அடித்தளம் என்ன அப்படின்னா தேவனுடைய சுபாவமே. ஆராதனை என்பது சில டைம் வந்து மனித தேவைகளே மையப்படுத்துவதில்லை. நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு இது செய்யும், ஆண்டவரே இதை செய்யுங்க, அது பண்ணுங்க, அது வேணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு சொல்லலாம், தப்பில்லை. ஆனா வெறும் ஆராதனை என்பது மனித தேவைகளை மையப்படுத்துதல்ல. அது என்னன்னா தேவன் யாரா இருக்கிறாரோ அதற்காக கனப்படுத்துவாங்க. இதாவது என்னன்னா இங்கிலீஷ்ல லைக் why do we worship God? It is not that God is going to give us or God has blessed us for something. It is for who he is. அதாவது கர்த்தர் நமக்கு இது தருகிறார், அது தருகிறார், அது இந்த ஜெபத்தை கேட்டார், இந்த ஜெபத்தை கேட்டார், அதனால நான் இப்ப அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, ஆண்டவரை ஆராதிக்கணும். சரி, எதற்காக ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஆண்டவர் வந்து இதை செய்தார், நம்மளும் பார்த்தோம். ஆண்டவருக்கான கிரியைகளுக்கான பதில் ஓகே ஃபைன். ஆனா வெறும் அது மட்டும் கிடையாது. அதை விட முதன்மை அடித்தளம் வந்து ஆண்டவர் செய்த கிரியைகள். அதுல கிரியைகள் வந்து நம்ம ரெண்டு வகையான கிரியைகள் பண்ணிடலாம். அதாவது ஆண்டவர் வந்து இந்த உலக சரித்திரத்துல செய்த கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையில செய்த கிரியைகள். இந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்கீதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா வெறும் சங்கீதக்காரர்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே, அதனால நன்றி அப்படின்னு மட்டும் சொல்ல, ஆண்டவரே நீ சிருஷ்டித்திருக்கிறீர், உன்னுடைய ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் அந்த மகிமை, ஆண்டவர் இந்த வரலாற்றில் என்ன விஷயங்கள் செய்திருக்கிறார். அப்ப இந்த உலக வரலாற்றில் இந்த பிரபஞ்ச வரலாற்றில் ஆண்டவர் என்னென்ன செய்தார், அவருடைய சிருஷ்டிப்பு தொடங்கி என்னென்ன செய்தாரோ அந்த கிரியைகளுடைய மகத்துவத்தை நினைத்து நம்ம ஆராதனை செய்யலாம். அது கூட வந்து பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கையில பர்சனலா என்ன பண்ணிருக்காரு, இதுதான் ஆண்டவருடைய கிரியைகளுக்கான பதில் இல்லையா? இது மட்டும் இல்ல, முதல்ல என்னன்னா ஆண்டவருடைய சுபாவம், the character of God first. That's the foundation for worship. அதாவது ஆண்டவரை ஏன் ஆராதிக்கிறோம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது நம்முடைய முதன்மை அடித்தளம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருடைய சுபாவம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவராய் அவர் யாரா இருக்கிறாரோ அதற்காக நம் ஆண்டவரை கனப்படுத்துவதுதான் ஆராதனை. We worship God for who he is. அவர் யாரா இருக்கிறாரோ அதற்காக நாம் ஆண்டவரை என்ன பண்றோம், ஆராதனை செய்கிறோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது வர்றதுதான் ஆண்டவருடைய கிரியை. அவர் யாரா இருக்கிறாரோ அதனால் அவர் என்னென்ன செய்திருக்கிறார், இந்த பிரபஞ்ச வரலாற்றில் சிருஷ்டிப்பு தொடங்கி என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், அந்த என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார் வரும்போது இந்த பிரபஞ்ச வரலாற்றில் அவர் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறார், அதுக்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார், அங்குதான் அடுத்த ஸ்டேஜ் வரும். ஆனா இதனுடைய முதன்மை அடித்தளம் என்ன? ஆண்டவருடைய சுபாவம், for who he is. ஆண்டவர் நம்ம எதுக்கு ஆராதிக்கிறோம்? ஆண்டவருடைய சுபாவத்துக்கு பிரைமரி ரீசன் அதுதான். இல்லாட்டி வச்சுக்கோங்களேன், இது வந்து பிஸ்னஸ் மாதிரி ஆயிரும். இந்த சில டைம்ல வந்து போய் நீங்க இது பண்ணுவாங்கல்ல, ஆண்டவரே சிலது இந்த வேற்று மதத்தினர் வந்து எனக்கு இந்த வேண்டுதல் நடந்தா நான் பால் கொடுக்குறேன், எனக்கு இந்த வேண்டுதல் நடந்தா நான் அதை செய்யறேன், அப்ப நீங்க இது செய்தங்காட்டிக்கு நான் இது செய்யறேன். அது வந்து அது ஒரு பிசினஸா மாறிடும். ஓகே, எனக்கு இது ஆண்டவர் இது செஞ்சார் அதனால நான் இது செய்யறேன், இது செய்யலைன்னா அது கிடையாது. நான் எனக்கு நாங்க வந்து ஹிந்துஸா இருக்கும்போது ஒரு கோவிலுக்கு போவோம். அங்க போய் கோவிலுக்கு உள்ள ஒரு முன்னாடி கல் மாதிரி ஒண்ணு இருக்கும். நாங்க என்ன பண்ணோம்னா, ஏதாவது ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எங்களுக்கு இருக்குன்னா, ஏதாவது விண்ணப்பம் இருக்குன்னா கடைக்கு வெளியில வந்து இந்த சிவப்பு மிளகா வித்துட்டு இருப்பாங்க. அந்த மிளகா வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல அரைச்சு அப்ளை பண்ணிட்டு அதுல கல் மேல அப்ளை பண்ணி வேண்டிக்குவோம். எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்கு, ரொம்ப பெரிய முக்கியமான விண்ணப்பம் அப்படின்னா வந்து அந்த நீங்க வந்து என்ன பண்ணிக்கீங்க, அந்த சாமி மேல் நீங்க வந்து என்ன பண்ணிட்டீங்க, இந்த மிளகா அரைச்சு தேய்ச்சிட்டீங்க. அப்போ மிளகா அரைச்சு தேய்ச்சதுக்கு அப்புறம் இந்த சாமியால சும்மா ஜாலியா உட்கார முடியுமா? இல்ல முடியாது இல்லையா, ரொம்ப எரியும் இல்லையா? அதனால இந்த சாமி வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகி சீக்கிரமா அந்த உங்களோட விண்ணப்பத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும்.
ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அந்த விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சுன்னா திரும்பி இந்த கோயிலுக்கு போய் எலும்பிச்சை வாங்கிட்டு போய் எலும்பிச்சை வந்து புழிஞ்சு அதுல அந்த கல்லை கழுவிட்டுனா அப்ப அந்த பூசி வச்சிருந்த அந்த மிளகாயெல்லாம் போயிடுச்சு. அதை அப்படியே கழுவி அந்த அந்த சொல்றது அந்த காடஸை கூல் டவுன் பண்ற மாதிரி. இப்படி வந்து வெறும் நம்முடைய ஜப விண்ணப்பத்தை ப்ராசஸ் பண்றதுக்காக மட்டும் நம்ம வந்து ஆராதனை பண்றது கிடையாது இல்லையா? ஆண்டவர் நம்ம ஏன் ஆராதனை பண்றோம்னா, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் யாராக இருக்கிறார், அவருடைய சுபாவம், அதை மையப்படுத்தி தான், அவரை கனப்படுத்துவதற்காகத்தான் நம்ம ஆராதனை செய்யறோம். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்குது நடக்கல, ஆண்டவர் சில விஷயங்கள் என்னுடைய ஜபம் விண்ணப்பம் கேட்கப்படுது படல, அது வந்து ரெண்டாவது விஷயம். ஆனா முதலாவது நம்ம ஆராதனை எதுக்கு பண்றோம்னா தேவனுடைய சுபாவம், தேவனுடைய பரிசுத்தம் மற்றும் மகத்துவம், தேவனுடைய மாட்சிமை மற்றும் தயவு, தேவனுடைய இரக்கம், மன்னிப்பு மற்றும் கிருபை, தேவனுடைய உண்மைத்துவம், தேவனுடைய நீதி. இது இந்த குணங்களுக்காக தான் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இந்த குணங்களுக்காக தான் வந்து முதலாவது நம்ம ஆராதனை செய்யறோம். ஏன்னா இந்த குணங்கள் உள்ள ஆண்டவரை கனப்படுத்துவது ஒரு சரியான விஷயம். காட் இஸ் worthy of worship. அதாவது அந்த கணத்துக்கும் ஆராதனைக்கும் தகுதியானவர். அதற்காக தான் நம்ம இந்த ஆண்டவரை வந்து ஆராதனை, எனக்கு இது செஞ்சாரு அதனாலதான், அது வந்து தேங்க்ஃபுல்னஸ், அது கரெக்ட். ஆனா வந்து அதனாலதான் நான் ஆராதனை பண்ணுவேன்னா ஒரு ஜப விண்ணப்பம் நீங்க பண்ணுவீங்க, ஒருவேளை அந்த ஜப விண்ணப்பம் கேட்கப்படலைன்னா அப்ப ஆராதனை பண்ண முடியாம போயிடுமோ? அப்படி இல்லை. இதனுடைய முதன்மை அடித்தளம், ஆராதனையின் முதன்மை அடித்தளம் என்ன? தேவனுடைய சுபாவம். அவரை பரிசுத்தம் உள்ளவர், அவர் மகத்துவம் உள்ளவர், மாட்சிமை மற்றும் தயவு உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அவர் கிருபை செய்கிறவர், கிருபையாய் இறங்குகிறவர், அவர் வந்து உண்மையுள்ளவர், நீதி உள்ளவர், சர்வ வல்லவர், நீதிபரர். எல்லா அந்த குணங்களுக்காக, அந்த ஆண்டவரின் சுபாவத்துக்காக நாம் தேவனை என்ன பண்றோம்? ஆராதனை செய்கிறோம். ஏன்னா இந்த சுபாவங்கள்னால் ஆண்டவரை கனப்படுத்துவது சரி. ரெண்டாவது என்னன்னா, தேவனுடைய வல்லமையான கிரிகளை நினைவு கூறுவது ஆராதனையை தூண்டுகிற ஒரு விஷயமா இருக்குது. சுபாவம் தான் நம்ம ஏன் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணம். ஆண்டவருடைய கிரியைகள் வந்து அந்த வொர்ஷிப்பை ட்ரிகர் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கு. தேவனுடைய வல்லமையான கிரியைகள் என்ன பண்ணுதுன்னா, வல்லமையான கிரியைகள் நம்ம நினைவு கூறும் போது ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு தூண்டுதலா வந்து நமக்கு செயல்படுகிறது. ஆண்டவருடைய கிரியைகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் ஆண்டவர் செய்த கிரியைகள், ஆண்டவர் சரித்திரத்தில் ஆண்டவர் செய்த கிரியைகள், தேவனுடைய மக்களை மீட்பதில் அவர் செய்த கிரியைகள், நம்முடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை மீட்பதற்காக அவர் செய்த கிரியைகள், எல்லா கிரியைகளை நினைவு கூறும் போது ஆண்டவரை ஆராதிக்க நமக்கு தூண்டுகிறது. இந்த கிரியைகள்லாம் நம்ம இந்த ஆண்டவருடைய கிரியைகளுக்காக மாத்திரம் அப்படின்னு கிடையாது. ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய கிரியை, சுபாவத்திலிருந்து தான் கிரியைகள் வருகிறது. புரியுதுங்களா? அதனால ஃபவுண்டேஷன் என்ன? காட்ஸ் கேரக்டர், நாட் காட்ஸ் ஆக்ட். இருக்கிறதே முதன்மை அடித்தளம் ஆண்டவருடைய சுபாவம். அந்த சுபாவத்தினால் ஆண்டவருடைய கிரியைகள் வருகிறது. இந்த ரெண்டையும் நம்ம நினைவு கூர்ந்து என்ன பண்றோம்னா ஆண்டவரை நம்ம வந்து ஆராதனை செய்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த கடந்த காலத்தில் தேவன் செய்த கிரியைகள் நினைவு கூறுவது. இப்போ ஆண்டவர் இவ்வளோ பெரிய சிருஷ்டிப்பு செய்திருக்கிறார், இவ்வளோ பெரிய காரியங்களையும் அவர் ஆண்டவர் செய்திருக்கிறார், தேசத்தை விடுவித்திருக்கிறார். பல காரியங்கள் நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை படிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்கள்ல ஆண்டவர் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கார், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னன்னா, ஆண்டவரை கடந்த காலத்தில் தேவன் செய்த இந்த கிரிகளை நம் நினைவு கூறும்போது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதாகுது. எதிர்காலத்தை குறித்துதான நம்ம இந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அது பலப்பட ஆரம்பிக்குது. எதிர்காலத்தை குறித்துதான அந்த விசுவாசம் என்ன ஆகுது? பலப்பட ஆரம்பிக்குது. அப்போ அப்படி பலப்படும் போது அது வந்து என்னன்னா, அது அப்படி பலப்படும் போது நம்ம வந்து என்ன பண்ணா, அந்த ஆராதனையை நோக்கி நமக்கு என்ன பண்ணுது? நம்மை வழிநடத்துகிறது. சரிங்களா? நான் 2 விஷயம் சொன்னேன். ஆண்டவருடைய சுபாவம், ஆண்டவருடைய கிரியை. இது 2 வேறு கிடையாது. அடித்தளம் என்ன? ஆண்டவருடைய சுபாவம். அந்த சுபாவத்தினால்தான் ஆண்டவர் இந்த கிரியைகளை செய்திருக்கிறார். அப்ப இந்த 2 நம்ம புரிஞ்சுக்கணும். வெறும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவர் கேட்டாரு, அதுக்காக தான் நான் வொர்ஷிப் பண்றேன்னா, அப்ப நம்முடைய
புரிதல் ஒரு ஆழமான புரிதல் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டால் அதுக்கு நன்றி செலுத்துகிறோம், அதுல தவறு கிடையாது. ஆனால் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டதால் தான் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்றது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆழமான ஒரு ஒரு புரிதல் இல்லாததுன்னு தான் நான் சொல்ல முடியும். சரிங்களா? நம்முடைய ஆராதனை நமக்கு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதத்துல பாத்தீங்கன்னா துக்கப்பட்டாலும் துயரப்பட்டாலும் போய் ஆராதனை பண்றாங்க. அவர்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு கடினமான வாழ்க்கை சூழ்நிலை கடந்து போகும்போது ஆராதனை பண்றாங்க. ஏன் அந்த சமயத்துல எப்படி ஆராதனை பண்ண முடியும்? ஏன்னா அவர்கள் வந்து ஆண்டவர் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்த கிரியைகளுக்கு மாத்திரம் ஆராதனை பண்ணல, ஆண்டவர் யாராயிருக்கிறார், ஆண்டவருடைய சுபாவத்துக்காக அவர்கள் ஆராதனை செய்தார்கள். அதனாலதான் துக்க சமயத்திலையும் போய் என்ன பண்ண, அது இந்த புலம்பல் சங்கீதம் எடுத்து நம்ம பார்த்தோம், போன வாரம் பார்த்தீங்கன்னா புலம்பல் சங்கீதம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்றாங்க, புலம்பலோட ஆரம்பிக்கிறாங்க, முடிக்கும் போது எப்படி முடியுது? புலம்பல் சங்கீதம் எப்படி முடியுது? மகிழ்ச்சியும் துதியோடு நம்பிக்கையோடு தானே முடியுது. அப்போ அந்த இடத்துல வந்து ஸ்தோத்திர பாடல்கள் என்ன, ஸ்தோத்திர பாடல்கள் வந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், அதுக்கப்புறம் ஸ்தோத்திர பாடல் வருது, அது நம்ம பார்த்தோம். ஆனா புலம்பல் சங்கீதத்துல அவங்க இன்னும் அந்த துக்கத்துலதான் இருக்காங்க, இன்னும் அந்த கஷ்டத்துலதான் இருக்காங்க. ஆனா அந்த அந்த கஷ்டத்துல இருக்கும் போதே அந்த பாடல்ல எப்படி துதியோட முடியுது அப்படின்னா, ஆண்டவருடைய அந்த சுபாவத்து மேல போக்கஸ் பண்றதுனாலதான் அந்த துதியில வந்து அந்த அந்த புலம்பல் பாடல்களும் துதியில் சென்று முடிகிறது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப வந்து என்னன்னா, இதுதான் நம்ம முக்கியமா புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப எனக்கு என்னுடைய வேண்டுதல்களும் விண்ணப்பம் கேட்கப்பட்டதால் தான் ஆராதிக்கிறேன்னு சொன்னோம்னா நம்ம வந்து தவறான ஒரு பொசிஷன்ல இருக்கோம். ஆண்டவர் யாராயிருக்கிறார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டோட சுபாவம் என்ன அப்படின்றதுக்காக நம்ம ஆராதிச்சோம்னா அது வந்து ஒரு சரியான அப்போ நீங்க வந்து உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறீங்க, இல்ல விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டிருக்கு கேட்கப்படல, அவங்களுக்கு நடக்குது நடக்கல, எல்லா சூழ்நிலையிலும் உங்களால் என்ன பண்ண முடியும்னா தேவனை ஆராதிக்க முடியும். அது வந்து அப்ப என்னன்னா ஆண்டோட இது வந்து அந்த சந்தோஷத்திலையும் ஆண்டோட சூத்திர பாடல கொண்டு போவோம், துக்கத்திலையும் புலம்பல் பாடலா கொண்டு போவோம். ஆனா ரெண்டுமே துதியில தானே முடியுது. அது சோத்திர பாடலா இருந்தாலும் சரி, புலம்பல் பாடலா இருந்தாலும், புலம்பல் சங்கீதமா இருந்தாலும் ரெண்டுமே தான் முடியுது. ஏன்னா ஆண்டவருடைய சுபாவத்தை உணர்ந்து ஆண்டவருடைய கிரியைகளை வந்து அறிந்து அதுக்கப்புறம் என்னன்னா ஆண்டவர் மேல உள்ள ஒரு விசுவாசம், எதிர்காலத்துக்கான விசுவாசத்தை என்ன பண்றது, அதை பலப்படுத்தி நம்மை ஆராதனையை வழிநடத்த செய்கிறது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஆண்டவருடைய குணாசியங்கள் என்னென்ன பார்த்தோம்? மகத்துவமான ஆண்டவர், மாட்சிமையும் தயவும் உள்ள ஆண்டவர், இரக்கம் உள்ளவர், மன்னிக்கிறவர், கிருபையுள்ளவர், உண்மை உள்ளவர், நீதிபரர், சர்வ வல்லவர். என்ன நீங்க தியாலஜி கிளாஸ் நீங்க முடிச்சிருப்பீங்க. சிஸ்டமேட்டிக் தியாலஜி முடிஞ்சிருச்சுங்களா? இல்ல சார், இல்ல. நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, அப்ப நீங்க அடுத்த சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தியாலஜி ப்ராப்பர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல வந்து கர்த்தருடைய சுபாவத்தை குறித்து நீங்க வந்து ஒரு பிரான்ச்சே இருக்கு. அது வந்து முழுமையா நீங்க அதுல வந்து கர்த்தருடைய குணாதிசயங்களை குறித்து நீங்க வந்து ஒரு 2 கேட்டகரி, கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ், இன்கம்யூனிகபிள் அட்ரிபியூட்ஸ்னு ஒரு 2 கேட்டகரியில கர்த்தருடைய குணாதிசயங்களை நீங்க ரொம்ப டீட்டெயிலா படிப்பீங்க. சரிங்களா? அந்த சமயத்துல உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம், இது கர்த்தருடைய சுபாவம், இதுவே கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட் ஆர் அட்ரிபியூட்ஸ் இருக்கான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய தேவனுடைய இந்த சுபாவம், அடுத்து அதுக்கு மேல் வரக்கூடியது என்னன்னா தேவனுடைய கிரியைகள், அந்த சுபாவத்தின் விளைவாக வரக்கூடிய கிரியைகள். அது என்ன பண்ண, ஆண்டவர் சிருஷ்டித்து செய்திருக்கிறார். வானங்கள் மகிமையை, இந்த வானங்கள் தேவனுடைய மகிமையை அறிவிக்கும், மகிமை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. Heaven declares the glory of God. இல்லைங்களா? அப்போ இயற்கை உலகின் அழகும் வல்லமையும் சிருஷ்டிக்கிற என்ன பண்ணுகிறது, துதிக்கிறது. சங்கீதம் 8, சங்கீதம் 19 இந்த ரெண்டுலயுமே நம்ம பாக்குறோம். ஏன் இது வந்து ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் ஆண்டவரின் கிரியை. சரித்திரத்தில் ஆண்டவர் கிரியைகள் என்ன? இஸ்ரவேலின் சரித்திரத்தில் தேவனுடைய உண்மை, எகிப்திலிருந்து விடுதலை மற்றும் மனாந்திர பராமரிப்புன்னு பல விஷயங்கள் வந்து நம்ம இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகங்களை வந்து பாக்குறோம். அதுல வந்து சரித்திரத்தில், இஸ்ரவேலின் சரித்திரத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இஸ்ரவேல் சரித்திரம் மற்றும் உலக சரித்திரையும் ஆண்டவருடைய கையில் தான் இருக்கு. அப்புறம் மீட்பு, எதிரிகளின் மீதான வெற்றி மற்றும் தம்முடைய ஜனங்களின் தொடர்ச்சியான பராமரிப்பு, அது இஸ்ரவேலுக்கும் பொருந்தும்
அதுக்கப்புறம் வந்து ஆதி திருச்சபையிலிருந்து இப்ப இருக்கிற நம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆண்டவர் நம்மளை மீட் எடுத்திருக்கிறார். இதெல்லாம் வந்து கர்த்தருடைய கிரியைகள். அப்போ ஆண்டவருடைய சுபாவம், அந்த சுபாவத்தினால் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவருடைய கிரியைகள் என்ன பண்ணுன்னா ஆண்டவருடைய சுபாவத்தை நமக்கு வந்து எனக்கு நினைவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய கிரியை பார்க்கும்போது ஆண்டவருடைய சுபாவம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. அப்போ அந்த சுபாவத்திற்காக நம்ம வந்து ஆண்டவரை துதி செய்கிறோம், ஆண்டவரை வந்து ஆராதனை செய்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஏன் எப்படி பண்ண கிரியை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் சேர்ந்த கிரியைகளுக்காக மட்டும் சொல்ல வரல, அப்படி கிடையாது. வந்து ஒரு மேலோட்டமான ஒரு புரிதல். ஆண்டவர் செய்த கிரியைகள், ஆண்டவர் யார், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை எனக்கு நினைவு கூறுகிறது. அப்புறம் ஆண்டவருடைய சுபாவத்தை, தேவனுடைய சுபாவத்தை நான் நினைவு கூறும் போது, தேவனுடைய சுபாவத்தை நான் அறிந்து கொள்ளும் போது, அந்த தேவனுடைய சுபாவத்துக்காக தேவனை கனப்படுத்துகிறேன், தேவனை ஆராதனை செய்கிறேன். இதுதான் வந்து ஒரு ரைட் ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங். இது வந்து நமக்கு இருக்கணும். இந்த சரியான புரிதல் வந்து மிஸ் ஆகவே கூடாது. அப்போ இந்த சபைகள்ல இந்த வாலிப பிள்ளைகள், இந்த முக்கியமா இந்த ஆராதனை நடத்தவர்கள், அவங்ககிட்ட வந்து சில சமயம் நீங்க பாஸ்டா இருந்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க இடத்துல உட்கார்ந்து இந்த விஷயங்களை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம ஆராதனை செய்கிறது ஏன், எதனால நம்ம செய்கிறோம் அப்படிங்கிற இந்த ப்ராப்பரான தியாலஜி ஆஃப் வர்ஷிப் அது அவங்களுக்கு புரியுறது ரொம்பவே முக்கியம். அதனால தான் வந்து ஆராதனை மனித உணர்ச்சிகள் அனைத்தையும் தேவனுக்கு கொண்டு போகுது. வெறும் ஒரு சென்சேஷனல் ஃபீலிங் கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ண, நமக்கு இருக்கிற அது மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி, வெற்றியா இருந்தாலும் சரி, நம்பிக்கையான சூழ்நிலை, வெற்றியான சூழ்நிலை, மகிழ்ச்சியான சூழ்நிலை தேவனுக்கு கொண்டு போகும். ஒருவேளை துயரம், பயம், அநீதி, தனிமைன்னு பல பிரச்சனைகள், துயரம், தோல்விகள் நடக்கும்போது அதையும் கொண்டு போகும். அப்ப ஆராதனை என்பது வந்து இன்னொரு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆராதனை என்பது இந்த போராட்டங்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலை தான் ஆராதனை அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு போராட்டத்தையும் தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வருவதாக. இப்ப வந்து வெறும் இது மட்டும் கிடையாது. இப்போ என்னன்னா, சங்கீதங்கள் வந்து என்ன பண்ணா மனித உணர்ச்சிகளை ரொம்ப நேர்மையா வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம். அதுல வந்து ரொம்ப பாலிஷ்டா ஒரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான விஷயம் மட்டும் காட்டல. துக்கப்படுகிற போதும், துயரப்படுகிற போதும் அந்த சமயத்துல ஆண்டவர்கிட்ட எப்படி போய் புலம்புனாங்க, எப்படி வந்து அந்த நெகட்டிவான சுச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அது எப்படி அதை ஆண்டவரை நோக்கி கொண்டு போகிறது அப்படிங்கிறது முக்கியம். ஆராதனை என்பது அதான் இந்த ஒரு மனித வாழ்க்கையை முழுமையான வாழ்க்கை உள்ளடக்கிய, விசுவாசிகள் முழுமையான வாழ்க்கையை உள்ளடக்கியதுன்னு சொன்னாங்க இல்லையா? அதுல வந்து சந்தோஷமானதா இருந்தாலும் சரி, துயரமானதா இருந்தாலும் சரி, துக்கமானதா இருந்தாலும் சரி, பயம், துயரம், தனிமை எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாம் நம்ம all aspect of human life or believers life must be taken to watch. அதாவது விசுவாசிகளுடைய முழுமையான வாழ்க்கை வந்து என்ன பண்றோம்னா தேவனிடத்தில் கொண்டு போய் நம்ம சேர்க்கிறோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அதுதான் வந்து ஒரு முழுமையான ஆராதனை. அப்போ இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா சங்கீதம் வந்து விசுவாசிகளுக்கு ஜபத்தின் பல பரிமாணங்களை வந்து கற்றுக் கொடுக்கிறது. இது வந்து ஒரு என்ன சொல்றது, இது வெறும் பாடல்கள் மட்டும் கிடையாது. சில சமயம் வந்து சொன்னா சங்கீதங்கள் வந்து பாட்டு, வெறும் பாட்டு மட்டும் கிடையாது. அது வந்து நேர்மை, அப்புறம் பயபக்தி, நீதி, விசுவாசம், அப்புறம் வந்து இன்னும் பல நற்குணங்களை வந்து கற்பிக்கும் ஒரு 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 ப்ரேயர் கிளாஸ், ஒரு ஜப பள்ளி. அப்போ வந்து என்னன்னா இது நமக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குது. இதுல வந்து மனம் திரும்புதல் ஒரு முக்கியமான விஷயம். பாவத்திற்கான உண்மையான மனம் திரும்புதல் மாதிரி. உதாரணமா பாத்தீங்கன்னா சங்கீதம் 51 அது வந்து உங்களுக்கு ரொம்பவே தெரிஞ்ச சங்கீதம் இல்லையா? தாவீது என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புவதற்கான இந்த ரைட். சங்கீதம் 51 படிச்சிருக்கீங்களா? நல்லா தெரிஞ்ச சங்கீதம் தான் இல்லையா? நீங்க போய் இப்போ சமயம் இருக்கும்போது எடுத்து படிச்சு பாருங்க. இதுல வந்து சுத்த இருதயத்தை என்னிலே சிஷ்யம் இல்லைங்களா? அது அது வந்து மனம் திரும்புதலோட தட்ஸ் a blueprint for repentance. மனம் திரும்பணும்னா எப்படி மனம் திரும்பணும் அப்படின்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதான் இது வந்து சங்கீதம் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்றது, வாழ்க்கையை கற்பிக்கும் ஒரு பள்ளிக்கூடம் மாதிரிதான். மனம் திரும்புறது எப்படி அங்கிருந்து கற்கலாம். கர்த்தரை சார்ந்து நிற்கிறது அப்படிங்கிறது தேவனின் இறையாண்மை மற்றும் நம்பிக்கையின் மீது
தாழ்மையுடன் சார்ந்திருந்தால். அது வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 86 எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வந்து நமக்கு இந்த விஷயம் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்னன்னா நம்பிக்கை. கடினமான சூழ்நிலைகள் மற்றும் ஆபத்தான ஆபத்துகளின் மத்தியில வந்து எப்படி விசுவாசமா இருப்பது அப்படின்னு ஒரு இது. அது வந்து நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கறதான ஒரு விஷயம். அது என்னன்னா உதாரணமாக சங்கீதம் 143 அப்புறம் விடுதலை மற்றும் சோத்திர பாடல்கள், ஆபத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கான நன்றி துதி செலுத்துதல். அது வந்து போன வாரத்துல நம்ம பார்த்தோம். சோத்திர பாடல்கள் அதுல வந்து எப்படி வந்து ஆண்டவர் நம்ம விடுவித்ததுக்காக நம்ம எப்படி வந்து ஆண்டவருக்கு வந்து ஸ்தோத்திரம் செய்கிறது, எப்படி நம்ம விடுதலை அடைகிறோம் அப்படிங்கிற விஷயத்த இதெல்லாம் பல காரியங்கள் வந்து இந்த ஜபத்தின் பல பரிமாணங்களை வந்து நமக்கு வந்து இந்த சங்கீதம் கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? இப்போ அடுத்து இதுல வந்து இப்ப சபை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கணும். இப்போ இந்த சபை ஆராதனை ஒரு தனிப்பட்ட கடமை மட்டும் இல்ல, அது வந்து ஒரு சமுதாய பாக்கியம். அதாவது இட்ஸ் அ சோஷியல் ஆர் கம்யூனல் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நமக்கான ஒரு பாக்கியம். சபை கூடி வருதல். இப்போ உதாரணமா சங்கீதம் 102 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கும்போது அதை பத்தி நம்ம. அப்புறம் சங்கீதம் 95 என்ன பார்க்குறோம்னா பயபக்தியோடு ஆராதிப்போம். அப்புறம் ஸ்தோத்திரத்தோடு பிரவேசிங்கள் சங்கீதம் 100. இதெல்லாம் வந்து இந்த சபையில் இந்த கர்த்தருடைய சமூகத்தில் வந்து எப்படி வந்து நம்ம ஆராதனை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த சபை ஆராதனையின் நோக்கங்கள் என்ன? இப்ப வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் மட்டும் பண்றதில்ல, இப்ப ஒரு சபையா கூடி வந்து நம்ம செய்யற இந்த ஆராதனை என்ன பண்றோம்? முதன்மையான விஷயம் என்னன்னா ஆராதனைங்கிறது என்னது? தேவனை கனப்படுத்துவது, தேவனை மகிமைப்படுத்துவது. அதுதான் அதனுடைய மையம். ஓகேங்களா? ஆனால் இதனுடைய ஆஃப்டர் மேத்னு இருக்கு. அதாவது தேவனை கனப்படுத்தும் போது இன்னும் சில விஷயங்கள் நடக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், இந்த போனஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போனஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நாம் சபையாய் கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துறோம். அவருடைய கர்த்தருடைய சுபாவத்திற்காகவும் அவருடைய அந்த சுபாவத்தினால் ஆண்டவர் செய்த கிரியைகளுக்காகவும் என்ன பண்றோம்னா தேவனை மகிமைப்படுத்துறோம், தேவனை கனப்படுத்துகிறோம். சரிங்களா? அப்ப வந்து வெறும் இந்த என்ன சொல்றது, அது வந்து அந்த ஆராதனை ரொம்ப பர்சனலா இருக்குது. எப்படி? அந்த கர்த்தருடைய சுபாவம், கர்த்தருடைய கிரியைகள், அந்த கர்த்தருடைய சுபாவமும் கர்த்தருடைய கிரிகளும் நம்ம லைஃப்ல ரொம்ப பர்சனலா இருக்கும்போது அது இன்னும் நம்முடைய பர்சனலா நம்ம அந்த கர்த்தருடைய சுபாவத்தையும் கர்த்தருடைய கிரிகளும் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. இப்ப இதெல்லாம் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருடைய சுபாவத்திற்காகவும் அவர் செய்த கிரிகளுக்காகவும் நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம நன்றியோட ஆண்டவரை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். அப்போ தேவனை மகிமைப்படுத்த இந்த ஆராதனை செய்கிறோம். இப்ப இந்த ஆராதனை செய்யும்போது சில பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த ஆராதனை இப்படி செய்யும்போது சபையாக கூடி வந்து ஆராதனை செய்யும்போது விசுவாசிகள் என்ன பண்றாங்க, பலப்படுத்தப்படுகிறார்கள். விசுவாசிகள் என்ன பண்றாங்க, பலப்படுத்தப்படுகிறார். அதனால வந்து சண்டே வந்து கூடி வந்து ஆராதனை செய்வது ஒரு அருமையான ஒரு விஷயம். என்னன்னா விசுவாசிகள் பலப்படுத்தப்படுகிறார்கள் என்று. ரெண்டாவது என்னன்னா, இது வந்து இந்த ஆராதனை மூலமா நம்ம சத்தியத்தையும் அறிவிக்க முடியும். முழுமையான சத்தியத்தில் வேரூன்றி இருப்பதும் ஆராதனை தானே. அப்ப என்னன்னா அந்த சத்தியத்தை அறிவிப்பதற்கான வாய்ப்பும் அந்த ஆராதனை சபை கூடுகையில பண்ற அந்த சமயத்துல பண்ற ஆராதனையில வந்து நமக்கு வந்து அந்த சமயத்துல பண்ண உதவியா இருக்கிறது. சத்தியத்தை அறிவிக்கவும் உதவியா இருக்கிறது. அப்ப என்னன்னா டு டெவலப் த ஃபெலோஷிப், அது நம்முடைய ஐக்கியத்தை வளர்க்கவும் அது உதவியா இருக்கு. சபை ஆராதனையில வந்து நோக்கம் என்ன, தேவனை மகிமைப்படுத்துதல். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இந்த இரண்டாவது நோக்கம் என்னாவது, இது ஆராதனை மூலியமா விசுவாசிகளும் பலப்படுத்தப்படுகிறார்கள், சத்தியத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கிறது, அப்புறம் ஐக்கியத்தை வளர்ப்பதற்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கிறது. சரிங்களா? அப்போ உண்மையான ஆராதனைக்கு முக்கியமான விஷயங்கள் தேவை. என்னன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல், ஆண்டவரிடத்தில் நேர்மையா இருத்தல் அவசியமா இருக்கு. ரெண்டு விஷயம், கீழ்ப்படுத்திருக்கணும், நேர்மையா இருக்கணும். சங்கீதம் 51 என்ன, தாவீது போய் ஆண்டவரிடத்துல நேர்மையா கீழ்ப்படிந்து நேர்மையா போய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ ஒரு வேலை ஒருவர் நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கீழ்ப்படியாமல், வெறும் கீழ்ப்படியாமல் செய்யப்படும் அந்த ஆராதனை எப்படி இருக்கும்,
வெறும் ஒரு மத சடங்காக தான் இருக்கும். கீழ்ப்படியாமல் செய்கிற இந்த ஆராதனை எப்படி இருக்குன்னா வெறும் மதச்சடங்காக தான் இருக்கும். அப்படிப்பட்ட கீழ்ப்படியாமல் செய்யப்படும் வெறும் மதச்சடங்குகளை சங்கீதம் கடுமையாக நிராகரிக்கிறது. அது என்னன்னா இருக்கவே கூடாது. இப்படிப்பட்ட வெறும் வந்து பலி செலுத்துறது வெறும் மட்டும் அதான் என்னன்னா obedience is better than sacrifice. என்னது அதுல வந்து தமிழ்ல என்ன இருக்கும்? obedience is better than sacrifice. எக்ஸாக்ட்லி எப்படி எழுதிருக்கேன் சார்? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். ஓகே, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். சரி, கரெக்ட். அதனாலதான் வந்து என்ன பண்ணா அந்த கீழ்ப்படியாமல் ஆண்டுக்கு ஆராதனை செஞ்சோம்னா அது வந்து வெறும் ஒரு ஒரு அவுட்வர்ட் ரிச்சுவல். அது வந்து வெறும் ஒரு மத வந்து சங்கீதம் வந்து அந்த அப்படிப்பட்ட ஒரு மதச்சடங்கை வந்து என்ன கடுமையா அது வந்து அது வெறுக்கிறது, நிராகரிக்கிறது. என்ன ஆராதனை என்ன விஷயம்? முழுமையான இருதயம் வேணும். முழுமையான இருதயம் இருக்கணும். ஆவியிலும் உண்மையிலும் ஆராதனை செய்ய வேண்டும். சங்கீதம் 15 சங்கீதம் 24 பார்த்தீங்கன்னா அது தெளிவா இருக்கு. ஆவியிலும் உண்மையிலும் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை என்ன பண்ணணும்? ஆராதிக்க வேண்டும். அது அந்த அந்த ஆவியில் உண்மையும் வந்து ஆராதிக்கும் என்ன பண்ணணும்னா நம்முடைய குணங்கள், நம்முடைய அந்த என்ன சொல்றது கேரக்டர் அது என்ன பண்ணணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், உருமாற்றப்படும். ஒரு ஒரு நம்முடைய அந்த குணாதிசயங்கள் ஒரு பரிமாற்றம் அடையும். அப்படி ஆகும்போது என்னங்கன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம் நீதியும் உத்தமும் உண்மையுமா நம்ம நடந்து கொள்வோம். நம்ம போல இவங்க கிறிஸ்டியன் ஆனா இவ்வளவு அநியாயம் பண்றாங்களே அப்படின்னு யோசிப்போம். என்ன பிரச்சனைன்னா அவங்க முழு இருதயத்தோட ஆராதிக்கிறது இல்லை, ஆவிலும் உண்மையிலும் ஆராதிப்பதில்லை. அதனால என்ன பண்ணுன்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன பண்ணப்படல, பரிமாற்றம் அடையாமே இருக்கு. அப்ப பரிமாற்றம் அடையாத அந்த குணாதிசயங்கள் என்ன பண்ணுதுன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில வந்து நீதியும் உத்தமமாக நடந்து கொள்வதற்கு அவங்களுக்கு வந்து முடியாம போயிடும். இப்ப யாராவது ஒரு கிறிஸ்டியன் பார்த்து இவங்க கிறிஸ்டியன்ஸ் தான், பிராக்டிசிங் கிறிஸ்டியன்ஸ் தான், ஆனா இவரோட அன்றாட வாழ்க்கையில நீதியும் உத்தமும் பார்க்க முடியல அப்படின்னு தெரிஞ்சுன்னா என்ன பிரச்சனை தெரியுங்கன்னா முழுமையான இருதயம் ஆராதனை இல்லை அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த முழுமையான ஆராதனை ஆண்டோடத்துல நம்ம முழுமையான ஆராதனை இல்லாத சமயத்துல என்ன நடக்கும்னா அவங்களுடைய குணங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு பரிமாற்றம் அடையாது. the character will not be transformed. அப்ப அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை, அந்த பரிமாற்றம் இல்லை அப்படிங்கும்போது அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னா அன்றாட வாழ்க்கை டெய்லி லைஃப்ல அவங்க வந்து நீதியுமா உண்மையா உத்தமமா வந்து அவங்க நடந்து கொள்ள மாட்டார்கள். அப்ப என்னன்னா இப்ப நான் வந்து அடுத்து இதனால வந்து நான் இந்த ஆரம்பத்துல சொல்லிட்டு இந்த விஷயத்துல திரும்பி ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா இதெல்லாம் கேட்டது பிறகு நான் சொல்ற விஷயம் என்னன்னா நம்ம வந்து தேவனுடைய வசனம் தான் நம்ம வந்து ஆராதனைக்கு வழிகாட்ட வேண்டும், உணர்ச்சிகள் இல்லை. நம்முடைய இமோஷன், நம்முடைய சென்சேஷன் அது கிடையாது. அது வந்து நம்முடைய ஆராதனைக்கு வழிகாட்டுதல் அது கிடையவே கிடையாது. ஏன்னா பிசாசானவன் என்ன பண்றேன்னா போய் ஒரு வகையான நல்ல மியூசிக், நல்ல ஒரு இது ஒரு கூட்டத்தோட இருக்கணும், ஒரு கூட்டத்தோட பாடும்போது அப்படியே ஒரு நல்ல ஒரு சென்சேஷன் வந்துருச்சு. ஓகே இந்த உணர்ச்சி ஓகே அதான் ஆராதனை நினைச்சிட்டு நம்ம வந்து என்ன சொல்றது நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா தேவ வசனம் தான் ஆராதனைக்கு வழிகாட்ட வேண்டுமே தவிர மனித உணர்ச்சிகள் கிடையாது. அப்போ வெறும் உணர்ச்சி பூர்வமான உற்சாகம் ஆராதனைக்கு போகவே போதாது. அது வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். அதுதான் உண்மையான ஆராதனை. வேறும் வந்து உணர்ச்சி பூர்வமான உற்சாகம், கைண்ட் ஆஃப் இமோஷனல் எலவேஷன் சொல்லுவாங்க. அந்த இமோஷனல் எலவேஷன் வந்து ஆராதனை கிடையாது. சத்தியத்தில் வேதத்தில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியத்தின் அடிப்படையில் அமைகிறது தான் ஆராதனை. அதான் வந்து சங்கீதம் 1 எனக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, அது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த இன்னும் சங்கீதம் 19 நம்ம பார்த்தோம்னா heavens declare the glory of God, அந்த சங்கீதம் 19 கர்த்தருடைய சிருஷ்டிப்பும் மற்றும் வேதம் இந்த ரெண்டு விஷயங்கள் ஸ்பெஷல் ரெவலேஷன், ஜெனரல் ரெவலேஷன் சொல்லுவாங்க. அது நீங்க வந்து அடுத்த இதுல தியோலஜி சப்ஜெக்ட் சிஸ்டமேட்டிக் தியோலஜி படிக்கும்போது பிப்ளியாலஜில இது படிப்பீங்க. அதாவது ரெண்டு வெளிப்பாடுல ரெண்டு வகையான வெளிப்பாடு, ஜெனரல் ரெவலேஷன், ஸ்பெஷல் ரெவலேஷன். அப்போ வந்து கர்த்தருடைய சிருஷ்டிப்பும் கர்த்தருடைய இந்த வேதமும் என்ன சொன்னா
மூலமாகத்தான் தேவனுடைய வெளிப்பாடு இருக்கிறது. அப்போ தேவனை அந்த வெளிப்பாடு மூலியமா தான் நம்ம அந்த சத்தியத்தை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த சத்தியத்தின் அடிப்படையில் தான் வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆராதனை செய்யணும். அடுத்து என்னன்னா தேவனுடைய வசனத்தின் அழகும் மதிப்பும் வழிகாட்டுதலும் தான் நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இதாக அமையும். அப்போ வந்து இந்த வொர்ஷிப் லீடர்ஸ், இது முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து வொர்ஷிப் லீடர்ஸ்க்கு இப்போ உங்களை சில பேர் ஆராதனை நடத்தவர்களா இருக்கலாம், இல்ல நீங்க வந்து ஆராதனை நடத்தவர்கள் வந்து நீங்க வழி நடத்தவர்களா இருக்கலாம், சரிங்களா? அப்ப அவங்களுக்கு இது வந்து முக்கியமான விஷயம். ஆராதனை தலைவர்கள் தங்களை அல்ல தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்த வேண்டும். முக்கியமான விஷயம் தான் என்னன்னா, ஆராதனை தலைவர்கள் தங்களை அல்ல தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்த வேண்டும். சபையை தேவனுக்கு முன்பாக வழிநடத்துவதற்காக வேதாகம வழிகாட்டுதல் வேண்டும். இந்த வொர்ஷிப் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க. என்ன ப்ரிப்பரேஷன் தெரியுங்களா? வருவாங்க, வொர்ஷிப் ப்ராக்டிஸ் இல்லையா? வொர்ஷிப் ப்ராக்டிஸ் ஒரு நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு ஆராதனைக்கு, அந்த சண்டேக்கு ஒரு நாளைக்கு 3 நாள் முன்னாடி வருவாங்க. அந்த பாட்டு பாடுறவருக்கு வருவாங்க. அந்த பாட்டெல்லாம் டியூன் எல்லாம் வச்சு எல்லாம் பாடுவாங்க. எவ்வளோ சவுண்ட் வைக்கணும், எவ்வளோ வைக்கணும், எந்த டியூனில் வருது, எங்கே சரணம் வருது, எங்கே இது பண்ணுறது, அதெல்லாம் படம். அதெல்லாம் நல்லது, தப்பு கிடையாது. நான் அது தப்புன்னு மட்டும் சொல்கிறேன், தப்புன்னு சொல்ல வரல. என்னன்னா அதை மட்டும் செஞ்சுட்டு நான் ஆராதனைக்கு தயாராகிட்டேன் அப்படின்னு போகிறது தப்பு. ஆராதனைக்கு தயாராகுதுன்னா வேதத்தின் வழிகாட்டுதல் இருந்தால் தயாராகும். சவுண்ட் சிஸ்டம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது தப்பே கிடையாது, நல்ல விஷயம். நல்ல இசைக்கருவிகளை கொண்டு ஆராதிங்க, அதுல தப்பே கிடையாது. ஆனா அது மட்டும் ஆராதனை கிடையாது, அந்த ஆஸ்பெக்ட் மட்டும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஐசிங் அந்த கேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது கேக்கெல்லாம் செஞ்சு முடிச்சு கடைசியில மேல டெக்கரேஷன் பண்றதுக்கு போடுவாங்கல்ல அந்த க்ரீம் எல்லாம், அது பேர் தான் ஐசிங். முழு கேக் கீழே இருக்கு, அது வேதத்தினுடைய வழிகாட்டு நடக்கிறதுனால தான் ஆராதனை. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக், பாட்டு, டியூனு, பாடு இதெல்லாம் வந்து ஐசிங் அந்த கேக். அது வந்து மேல இருக்கிற அந்த விஷயங்கள், சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ், அது வந்து முக்கியமான. அதனால தான் வந்து வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ். என்ன மாதிரி பாட்டு பாட தெரியாதவங்களுக்குலாம் அது வந்து ஒரு ஆறுதலான ஒரு வசனம். வெறும் எல்லா இடத்துலையும் வந்து சங்கீதங்களாலும் இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி இசை வாத்தியங்களை கொண்டு 10 நரம்பு வீணியெல்லாம் ஆண்டவர் ஆராதிங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவரே அந்த நரம்பு வீணியெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னு ஃபீலிங் ஒரு யாருக்கெல்லாம் இருந்தா இன்னொரு ஆறுதலான வசனம் இருக்கு. என்னன்னா மேக் அ ஜாய்ஃபுல் நாய்ஸ். அது தமிழ்ல நான் படிக்காத, தமிழ் எப்படின்னு தெரியல. அது வந்து ஒரு ஆனந்த சத்தத்தோடு. இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா சத்தத்தோடு அப்படின்னு இருக்கு. சத்தம் வந்து நியூட்ரல் வேர்ட். ஆனா இங்கிலீஷ் வந்து பார்த்தா நாய்ஸ். நாய்ஸ்னா இறைச்சல், சரிங்களா? அந்த ஒரு இறைச்சல் நம்முடைய பாட்டு வந்து கழுது கத்துற மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவரை வந்து வேதத்தின் அடிப்படையில், வேதத்தினுடைய வழிகாட்டுதல் உண்மையோடும் ஆண்டவரை வந்து நம்ம ஆராய்ச்சோம்னா அதுவே. அப்போ வந்து அது வந்து ஒரு ஆறுதலான ஒரு வசனம். எனக்கு எப்பவுமே அந்த வசனம் தான். இங்க எஸ்ஐடிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா பாட்டு காடிங்க, கொயர் மாஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க, நல்லா பாடுவாங்க. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியாது. சில டைம் வந்து இந்த புது பாட்டை வந்து இங்க ஒரு பாட்டு டீச் பண்ற சார் சொல்லிக் கொடுப்பாரு. பார்த்தா இந்த மியூசிக் கோடு என்னென்னமோ போட்டிருக்கும், அதெல்லாம் பார்த்தா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு இருக்கும். ஆனாலும் அதெல்லாம் அந்த இசை நம்ம அறிந்து அது நம்ம ஆராதனை இந்த பாடல்கள் வந்து நம்ம பயன்படுத்தணும். துதி ஆராதனை நடத்தும் போது நம்ம அதுக்கு பயன்படுத்தினா நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. ஆனா அது இருந்தா தான் அப்படின்னு அது தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஆராதனை அப்படிங்கிறது கிடையாது. அது வந்து இட்ஸ் ஐசிங் ஆன் தி கேக். அது வந்து ஒரு ஃபைனல் டெக்கரேஷன் தான், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அவங்க வந்து இந்த ஆராதனை நடத்துவர்கள் வந்து ஆராதனை தலைவர்கள், அந்த வொர்ஷிப் லீடர்ஸ், அவர்கள் வந்து தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் தான். இசை திறமைக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்தல். சில பேர் இசை திறமை இருக்கும், அது நல்ல விஷயம் தான், தப்பு கிடையாது. ஆனா அதற்கு முதலிடம் கொடுப்பது தவறு. ஏன் இவருக்கு வந்து கிட்டாரை வாசிக்க தெரியும், கீபோர்டு வாசிக்க தெரியும், ஆனாலும் சரி நீங்க ஆராதனை நடத்துங்க அப்படின்னு. கீபோர்டு வாசிக்கிறது, கிட்டார் வாசிக்கிறது நல்ல விஷயம், தப்பே இல்லை, ஆண்டவர் கொடுத்த திறமைகள். ஆனால் இவருக்கு ஆராதனை குறித்து ஒரு உண்மையான அந்த ஆராதனையுடைய இறையியல் முழுமையாக இவருக்கு தெரிஞ்சிருக்கிறதா? அதன் ஆண்டோடைய கீழ்ப்படுதலும் ஆண்டோட உண்மைத்துவத்தோடு அவர் வந்து ஆண்டோட சமூகத்துல வந்து மக்களை வழிநடத்த முடியுமா? ஆண்டருடைய சுபாவத்தை அறிந்திருக்கிறாரா? ஆண்டருடைய கிரிகளை உணர்ந்திருக்கிறாரா?
இதன் மூலியமாக ஆண்டவரை எப்படி வந்து நம்ம இவர் ஆராதனை செய்கிறார், இதன் மூலியமா மீதியுள்ள மக்களை எப்படி ஆராதனை வழிநடத்துகிறார் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆராதனை தலைவர் வந்து மற்ற மக்களை வந்து ஆராதனை வழிநடத்தணும் இல்லையா, அதை வந்து செய்கிறாரா இல்லையா, வேதத்தினுடைய அந்த வேதாகம வழிகாட்டுதல் ஆராதனை செய்கிறாரா, இதெல்லாம் நமக்கு தெரியணும். இது இல்லாம வெறும் இசை திறமைக்கு மட்டும் முதலிடம் கொடுத்தால் அது வந்து ஒரு பிரச்சனை. அப்போ ஆராதனை தலைவர்கள் முக்கியமான விஷயங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் இசை திறமைக்கு முதலிடம் கொடுத்த. இசை நல்ல விஷயம், தப்பு கிடையாது, ஆனால் அதற்கு முதலிடம் இல்லை. புரிஞ்சுக்கோ. ரெண்டாவது, பொது மேடை பகட்டு அப்படின்னா லைக் அந்த எனக்கு வந்து அப்படியே அந்த பப்ளிக்ல அந்த மேடையிலன்ட்டு ஒரு ஸ்வாகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில பேர் வந்து அங்க அப்படியே ஒர்ஷிப்ல அங்க நிக்கும்போது அங்க ஸ்டைலா தெரிஞ்சுக்கணும், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் என்ன சொல்ல அவங்களுடைய ட்ரெஸ்ஸு அது இதுன்னு அதில் ரொம்ப ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ்லலாம் ப்ரீச்சிங் பண்ணும்போதுலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபேன் வச்சிருப்பாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவருக்கு அதோடைய மூடியெல்லாம் பறக்கும். அவரு அந்த சினிமாவில் வந்து இந்த ஹீரோக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இந்த லோ ஆங்கிள் ஷாட்னு சொல்லுவாங்க. அப்படியே காட்டும் போது அப்படியே ஹீரோ அப்படியே எப்படியே எவ்வளோ அது மாதிரி ஹீரோ வந்து அப்படியே வந்து நான் போட்டு அப்படியே முடியெல்லாம் அப்படியே பறக்கும். அதுக்கப்புறம் பைபிள் அப்படியே ஸ்டைலில் அப்படியே அப்படியே பிரசங்கம் பண்ணுவார். ஏன்னா பிரசங்கம் பண்ண ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்தது போஸ்டர்ல என்னென்ன ஃபோட்டோ வரணும்னு இவர் போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு அந்த மேடையில் இந்த பகட்டு காட்டுறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்ப்பது மிகவும் நல்லது. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஆனா வந்து அங்க ஸ்டேஜ்ல வந்து நின்று அப்படியே ஒரு ஸ்டைல் காட்டுறது, ஒரு ஸ்டாக் பண்றது, அது எல்லாம் வந்து தவிர்ப்பது. ஏன்னா ஆராதனை எதை மையப்படுத்தியது? தேவனை மையப்படுத்தியது, மனிதனை அல்ல. நம்ம சொல்லும் போது ஆண்டவரை துதிப்போம் அப்படின்னு வாயின் வார்த்தைகள் ஆண்டவர் தான் துதிக்கும். ஆனா என்னென்ன பண்ணா அவங்களுடைய செயல்கள் கிரியைகள் என்ன பண்ணா வேற விஷயங்களை காட்ட ஆரம்பிக்கும். அதனால அந்த 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 மேடை பகட்டு அது மாதிரி இந்த பப்ளிக் ஸ்டேஜ்ல வந்து பண்ற விஷயங்கள் இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சில இவங்க ஃபேமஸான ஒர்ஷிப் லீடர்ஸ் பார்த்து ஒர்ஷிப் லீடிங்னா நாங்க இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி தவறான புரிதல்கள் வாலிபர்கள் வந்துடலாம். அவங்க வந்து அந்த அறிந்து வந்து ஓகே நான் வந்து அந்த பாவத்தினுடைய அந்த இதனாலதான் வந்து பண்றாங்கன்னு சில டைம் அவங்களுக்கு அறியாம இருக்கலாம், அவருடைய புரிதல் தவறா இருக்கலாம். அப்ப வந்து இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்னு வந்து அதன் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து இந்த சுய திறமைகளை உயர்த்துதல். அங்க ஆராதனை பண்ணும்போது அங்க வந்து நான் அது பண்ண என்னுடைய அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த தன்னுடைய சுய திறமைகளை வந்து உயர்த்துதல் அப்படின்னு வரும். அதெல்லாம் வந்து இந்த ஆராதனை சங்கத்துல வந்து நம்ம செய்யக்கூடாது. இதுதான் வந்து இந்த ஆராதனை தலைவர்கள் வந்து தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இசை திறமைக்கு முதலிடம் கொடுக்கறது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா சில டைம் பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு தனி உலகத்துல இருப்பாங்க. அப்படியே வந்து மியூசிக் அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் பத்தி பேசுவாங்க, சிஸ்டம்ஸ் பத்தி பேசுவாங்க, ஆடியோ சாஃப்ட்வேரு, அந்த ஹெட்ஃபோன் நல்லா இருக்கும், இதா இருக்கும், இதுல இந்த கோடு இந்த மியூசிக் இதெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. சில டைம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மியூசிக் வேர்ல்ட்ல இல்லாதவங்களுக்கு அது பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்க, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்களுடைய முழு கவனம் என்ன ஆயிருன்னா வெறும் அந்த இசை திறமைக்கு மட்டும் முதலிடம் கொடுத்துருவாங்க. திரும்ப நான் சொல்ல வரேன், இசை திறமை வந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், தப்பே கிடையாது. நல்ல இசை திறமையோட ஆண்டவர் அதுக்கு எந்த தவறும் கிடையாது. ஆனா அதற்கு முதலிடம் கொடுப்பது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முதலிடம் கொடுக்க முடியாது. அப்போ நம்ம உண்மையான விஷயம் என்னன்னா, உண்மையான ஆராதனை என்னென்ன விஷயங்கள் இருக்கும், இந்தந்த காரியங்களை நம்ம ஆராதனையை வளர்க்க வேண்டும். என்னென்னா தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்துதல், அதுதான் முக்கியமான விஷயம். ரெண்டாவது, வேதத்தின் அடிப்படையில் ஆராதனை அமைந்திருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்புறம் ஆராதனை எப்பவும் கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்க வேண்டும். அப்புறம் என்ன பண்ணுதுன்னா சபையை முழுவதுமாக, அது வந்து இந்த ஆராதனை வந்து மொத்த சபை என்ன பண்ணணும்னா அந்த மொத்த சபையை வந்து ஈடுபட்டு இருக்க வேண்டும். சரிங்களா? மொத்த சபையும் வந்துன்னா இதற்காக ஈடுபட்டிருக்க வேண்டும். அதாவது அந்த முழு சபையை வந்து அந்த ஆராதனையில வந்து அந்த எம்ப்ரேஸ் த என்டையர் கம்யூனிட்டி, அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து ஓகே
பிரதர் சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குன்னு நினைக்கிறேன். ஜான்சன். பாஸ்டர், இப்போ ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ எது எது செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நெக்ஸ்ட் வர கேள்வி வேணா, அது எப்படி செய்யறது? வாட் இஸ் த பிராக்டிக்கல் வே டு டு வர்ஷிப்? அதான் என்ன செய்யறது, அதுதான் முக்கியமான செய்யணும். தட் அந்த விஷயம் இருந்துச்சுன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான் இப்போ இந்த நம்ம சரியான ஆராதனையுடைய புரிதல் நம்ம கொண்டு வந்து பார்த்தீங்களா, இந்த பேசிக் டீச்சிங்ஸ், அந்த டீச்சிங் தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ இப்போ அந்த ஆராதனை செய்யும்போது இந்த ஆராதனை தலைவர்கள் என்ன பண்ணும்போது சும்மா போய் பாட்டு பாடிட்டு வர்றது மட்டும் கிடையாது. அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஏன் இது செய்யறோம், எதற்காக இதை பண்றோம் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன அந்த ஒரு 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 குயிக் டீச்சிங்ஸ் அங்கேயே இது பண்ணிடுது. அப்ப என்ன பண்ணா, இதெல்லாம் ஆண்டவர் செய்கிற அந்த ஆண்டவருடைய சுபாவங்கள், இந்த சுபாவங்களை நம்ம நினைத்து ஆண்டவர் நமக்கு வந்து நடக்கும்போது என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது கேட்கப்படலை, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஆண்டவர் இப்படிப்பட்டவர், ஆண்டவருடைய குணாதிசயங்கள் இது, அந்த ஆண்டவர் நீதிபரரா இருக்கிறார், ஆண்டவர் தயவுள்ளவரா இருக்கிறார், ஆண்டவர் வந்து இரக்கமுள்ளவரா இருக்கிறார், ஆண்டவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார், இதற்காக ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்துவோம் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஜனங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, ஆண்டவர் எனக்கு வந்து எனக்கு இந்த என்னுடைய ஜபம் இப்ப கேட்கப்படுது படலை, அது ரெண்டாவது விஷயம். ஆனா வந்து ஆண்டவருடைய இந்த குணாதி சுபாவத்துக்காக தான் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறோம். இந்த நம்முடைய ஆண்டவர் ஆராதனை வந்து வேதத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். இந்த சபை கூடி வரும்போது நமக்கு என்னென்ன இந்த ஆராதனை செய்யும்போது, இந்த கூடி வரும்போது என்னென்ன விஷயம் நடக்குது, நம்முடைய விசுவாசம் பலப்படுத்தப்படுகிறது, அதுக்கப்புறம் சத்தியத்தை வந்து நம்ம நம்ம வந்து அறிந்து கொள்ள முடிகிறது, ஐக்கியம் வளர்கிறது, இதெல்லாம் வந்து அந்த பெனிஃபிட்ஸ். அப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிருக்கும். தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்துவதா இருக்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது கிறிஸ்துவை மையப்படுத்துகிறதா இருக்கிறது. இதெல்லாம் தான் ஆராதனை. இப்ப நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கும் போது மீதி இருக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு மேக்சிமம் கிளியர் ஆயிடும். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆராதனை வந்து ஒரு உண்மையும் உத்தவமா ஆயிடும். அது வந்து அப்போ வந்து அத இப்ப திரும்பி நான் சொல்றேன். இப்போ இந்த சங்கீதங்கள் வந்து ஆராதனுடைய கருப்பொருள் இயேசு கிறிஸ்துவில் முழுமை அடைகின்றது. இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறுதல் எல்லாமே இயேசுவே தெய்வ மகிமையின் இறுதி வெளிப்பாடு இல்லையா? அப்போ அவர் சங்கீதங்களை மேற்கோள் காட்டி மீட்பின் நோக்கங்களை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து அவர் நிறைவேற்றுகிறதா இருக்கிறார். எல்லா விஷயங்களும் சங்கீதத்துல பல விஷயங்கள் அந்த இந்த மேசியா குறித்தான சங்கீதங்கள் பார்க்கணும் இல்லைங்களா, அதுல எல்லாமே வந்து கிறிஸ்துவில் என்ன பண்ணுகிறது, நிறைவடைகிறது. அப்போ இந்த சங்கீதம் சொல்லிக் கொடுக்குற விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கிறிஸ்துவை மையப்படுத்தாத ஒரு ஆராதனை அது வந்து ஒரு முழுமையான ஆராதனையா இருக்காது. கிறிஸ்துவை மையப்படுத்தி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. சரிங்களா? அதாவது பிதாவை குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியானின் வல்லமையால் ஆராய்த்தல், அதாவது ட்ரினிட்டி ஒர்க்ஸ் தேர். சரிங்களா? அந்த தமிழ் என்ன வேர்டு, திரித்துவமா, அந்த 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 திரித்துவங்கள் ஆராதனை வந்து திரித்துவம் இருக்கணும். இதுல வந்து பிதாவை குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியானின் வல்லமையால் நம்ம இப்ப வந்து ஓகே, அப்ப பிதாவை மட்டும்தான் ஆராதிக்கலாம் அப்படி இல்லை. they are functionally different but essentially same. அதாவது ஒரே தேவன், அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். திரும்ப சொல்றேன், அடுத்த தியாலஜி கிளாஸ்ல நீங்க வந்து அந்த ட்ரினிட்டி பத்தி நீங்க படிப்பீங்க. சரிங்களா? அந்த தியாலஜி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அது உங்களுக்கு சில விஷயங்கள் கஷ்டமா தெரியலாம். ஒருவேளை சிஸ்டமேட்டிக் தியாலஜி கிளாஸ் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரியிருக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கும். சரிங்களா? அப்போ அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்க கேட்டீங்கல்ல, இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்துருவாங்க, என்ன பண்ணணும். அப்போ என்னன்னா, இந்த தேவனை மையப்படுத்துதல், முழுமையான ஈடுபாடு, சத்தியமும் பயபக்தியோடு இருப்பது, உலகிற்கு சாட்சியாக இருப்பது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் ஒரு விஷயம். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தற்கால கலாச்சாரங்கள், இந்த கரண்ட் கல்ச்சர் ஆஃப் வர்ஷிப், இது வந்து இந்த சவால்களை நம்ம மேற்கொள்ளணும். நம்பர் 1, இப்படி இருந்தாதான் வர்ஷிப் டைம்ல 4 கலர் லைட் போட்டணும், அப்படி கலர் லைட் போட்டு இப்படி மியூசிக் இப்படி இருந்து இதெல்லாம் இருந்தாதான் வர்ஷிப் அப்படிங்கிறத வந்து
ஒரு ஒரு தற்கால கலாச்சாரமாக மாறிது, எஸ்பெஷலி இந்த அர்பன் சர்ச்சஸ். நீங்க நிறைய சர்ச்சை பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஒரு பாஸ்டர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், சார் எங்க சபைக்கு வர்ற ஒரு ஃபேமிலி வந்து விட்டுட்டு வேற சபைக்கு போயிட்டாங்க. நாங்க வந்து அவங்கள பேசணும், என்னாச்சு, நாங்க சபையில ஏதாவது உங்களுக்கு வருத்தமா, இல்லை என்ன யாராவது சொல்லிட்டாங்களா, இல்லை நீங்க நம்முடைய சபை வேதத்தினுடைய சத்தின் அடிப்படையில் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். அப்புறம் ஏன் நீங்க இங்க விட்டு அங்க போறீங்க, வேற இடத்துக்கு எங்க போய் ஏன் போறீங்க? ஃபர்ஸ்ட் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசி எல்லாம் போட்டு கலர் லைட்டிங் எல்லாம் போட்டு அங்க சர்ச்சு ரொம்ப நல்லா இருக்கு, அதனாலதான் நான் வந்து அங்க போலான்னு போறோம். பாருங்க, இந்த அர்பன் ஸ்டைல் சர்ச்சஸ் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பேக்ரவுண்ட் லைட்டிங்ஸ், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் தே ஆர் நாட் இன்ஹெரிட்லி சின். அதாவது அந்த லைட் போட்டா பாவம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா வந்து எம்பசிஸ் எங்க போயிருப்பாரு. இப்ப என்னன்னா இந்த தற்கால கலாச்சார சவால்கள் இருக்கு. இந்த சபை கலாச்சாரம்ங்கிற விசேஷமா இந்த அர்பன் சர்ச்சஸ், இந்த பெருநகரங்களில் இருக்கக்கூடிய சபைகள்ல இப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் பரவி வருகிறது. அப்போ இந்த தற்கால இந்த கலாச்சார விருப்பங்கள் சவால்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நிலையான ஆராதனையை வந்து கொண்டு வர்றதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா தேவனை மையப்படுத்தி இருக்கணும். மனிதனை திருப்தி பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காது. இது வந்து ஆராதனை தலைவர்களுக்கும் சரி, பிரசங்கியார்களுக்கும் சரி, இது ரெண்டுமே சில டைம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த மூவி டைரக்டர் மாதிரி ஆயிடுவாங்க. நீங்க என்ன பண்ணுவாங்க, மூவி டைரக்டர் சேர்ந்துக்கலாம் பண்ணுவாங்க. அவங்க ஒரு படம் எடுக்கும்போது அவங்களுடைய சிந்தனை எப்பவுமே எப்படி இருக்கும் தெரியுங்களா, இந்த சீனை ஆடியன்ஸ் பார்த்தா கிளாப் பண்ணுவாங்களா, இந்த சீனுக்கு விசில் அடிப்பாங்களா, அதனாலதான் வந்து அவங்களோட இன்ட்ரோ சீனு அதெல்லாம் வந்து இந்த ஸ்லோ மோஷனு அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏன் இது வைக்கிறாங்க அந்த படத்துல, இதெல்லாம் பார்த்து ரசிகர்கள் வந்து கைதட்டுவார்கள், சந்தோஷப்படுவாங்க, விசில் அடிப்பாங்க. அந்த ஆடியன்ஸுக்காக அவங்கள குஷிப்படுத்துற, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக மாத்திரம், அவங்க திருப்திப்படுத்துறதுக்காக மாத்திரம் இந்த படத்துல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் போடுவாங்க. யாராவது ஒரு டைரக்டர் வந்து இந்த சீனை வந்து மக்கள் பார்த்து விருப்பப்படைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா அதை போடுவேன் அப்படின்னு யாரா போடுவாங்களா? ஒவ்வொரு சீனை பார்த்து அது வைப்பாங்க. அந்த மாதிரி சினிமா டைரக்டர் மாதிரி நம்ம பிரசங்கியார்களும் வந்து ஆராதனை தலைவர்களும் ஆயிடுறாங்க. என்ன பண்றாங்கன்னா, இது நான் இப்படி பண்ணா இது அவங்களுக்கு பிடிக்கும், இந்த விஷயத்துல இப்படி வச்சு இந்த மாதிரி பாட்டு பண்ணா இது அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மனித திருப்தியை விட தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதுதான் முக்கியமான விஷயம் ஆராதனையில. மனிதனை திருப்தி செய்யறது வந்து நம்ம செய்யக்கூடாது, தேவனை திருப்தி செய்யறது தான் நம்ம பார்க்கணும், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறது தான் பார்க்கணும். அப்ப தேவனை மையப்படுத்தி இருக்கிறது தான் முதல் கண்டிஷன். அந்த தேவனை மையப்படுத்துதல் அப்படிங்கும் போதே பல அன்னெசரி திங் வந்து போயிடும். ஓகேங்களா? ரெண்டாவது, முழுமையான ஈடுபாடு. ஆராதனை என்ன பண்ணா முழுமையான ஈடுபாடு, நேர்மையான ஜபம். அதை வந்து இப்போ சங்கீதத்துல மனந்திரும்புதல் ஜபம் பார்த்துருக்கோம். அப்ப என்ன பண்ணாங்க, நேர்மையா, ஆண்டவரே நான் இந்த செய்திட்ட உங்களுக்கு விரோதமாகத்தான் பாவம் செஞ்சிருக்கேன். அப்போ வந்து அந்த நேர்மை, அப்போ வந்து அந்த இடத்துல நேர்மையான ஜபம், முழு இருதயத்தோடு பண்ணிட்டு இது இருந்தா தான் ஆராதனை அடுத்து கண்டிப்பா சரியான பாதையில போகும். முதலாவது, தேவனை மையப்படுத்தி இருக்க வேண்டும், மனிதனை திருப்தி செய்யறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது என்னன்னா முழுமையான ஈடுபாடு, நேர்மையான ஜபம், முழு இருதயத்தோடு கூடிய அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். மூணாவது, சத்தியமும் பயபக்தியும். சத்தியம் பயபக்தி இதுதான் வந்து ஒரு முக்கியமான என்னன்னா, அந்த சத்தியத்தை அறிகிறது, வேதத்தை முழுமையா அறிகிறது, பயபக்தி கைண்ட் ஆஃப் ரெவரன்ஸ், அந்த பயபக்தி இது கண்டிப்பா இருக்கணும். அடுத்து என்னன்னா, விசுவாசிகளை பலப்படுத்தி உலகிற்கு ஒளியாக மாற்றணும். அதுதான் அதனுடைய ஃபைனல் ஸ்டேஜ், அதான் நோக்கமா இருக்கும், அதை வந்து அவுட்புட்டா இருக்கணும். இப்ப வந்து இந்த ஆராதனையை வழி நடத்தும் போது அந்த விசுவாசிகளே ஒரு சாட்சிகளாக, உலகிற்கு ஒரு சாட்சிகளாக மாற்ற முடியல அப்படின்னா அப்போ தேர் இஸ் சம்திங் லேக்கிங் ஆல்ரெடி. இப்படி எல்லாம் இருக்கணும். விசுவாசிகளை வந்து அந்த சத்தியத்துல வந்து அவங்களை பலப்படுத்தி ஐக்கியத்தில் அவர்களை வளர்த்து ஒரு சாட்சிகளாக உருவெடுக்க செய்கிறது தான் வந்து இந்த ஆராதனையினுடைய அந்த ஆஃப்டர் மேத்னு சொல்றது, அதனுடைய என்ன சொல்றது, கல்மினேஷன், அதாவது ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ இந்த விஷயங்கள் கண்டிப்பா ஆராதனை இருக்கணும். நீங்க கேட்டீங்களா என்ன இருக்கணும், இதெல்லாம் கண்டிப்பா இருக்கணும். மனதில் திருப்தி மட்டும் படுத்தாது.
என்னைக்குமே ஒரு ஆராதனை நடத்திட்டு வரும்போது வந்து ஓகே வந்தனே பிரதர் வொர்ஷிப் சூப்பரா இருந்துச்சு பிரதர் அப்படின்னு யாராவது வந்து கை கொடுக்கணும்னு எதிர்பார்க்காது. ஏன்னா ஒரு தடவை வந்து கை குலுக்கிட்டு போயிருவாங்க, அவங்க உண்மையாதான் கை குலுக்கிட்டு போயிருவாங்க. அடுத்த டைம் நமக்கு என்ன ஆகும், அடுத்த டைம் இந்த படும்போது அடுத்த இதே திங்கிங் வரும். ஆராதனை முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது வருவாங்களாங்கிற ஒரு உள்ளூர ஒரு ஒரு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு, யாராவது வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். கரெக்ட். அந்த எதிர்பார்த்து கொடுக்கலன்றப்ப நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு தாட். இப்ப யாரு வந்து கை கொடுக்கலன்னா ஓ இன்னைக்கு ஆராதனை சரியில்லையோ. நான் வந்து எப்பவுமே பிரசங்கம் பண்ணும்போது ஒரு ஜெபம் எப்பவுமே பண்ணுவேன். என்னன்னா, ஆண்டவரே நான் நம்முடைய வார்த்தையை வந்து உண்மை உத்தவமா நான் பிரசங்கம் பண்ணோம். பிரசங்கத்துக்கு அப்புறம் வந்து யாருமே என்கிட்ட கை குலுக்கி நல்லா இருந்துச்சு சார், நல்லா இருந்துச்சு பிரதர் அப்படின்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு என்னுடைய முக்கியமான ஒரு ஜெபமா இருக்கும். ஏன்னா நமக்கு இதாயிரும், ஒரு தடவை வந்து பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர் பிரசங்கம், அந்த இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவேன். அடுத்த தடவை பிரசங்கம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் சொன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களோ அப்படின்னு நம்ம சப்கான்சியஸ்லாம் அது திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அதுவே வந்து பெருமையை கொடுக்கிற மாதிரி ஆயிரும். அது பெருமைக்கு வழிவகுக்கும். கரெக்டா சொன்னீங்க. அது என்ன ஆகும், அடுத்து வந்து அது பெருமைக்கு வழிவகுக்கும். அப்ப என்னன்னா, நீங்க வந்து நான் யாருமே சந்தோஷம் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் லெஃப்ட் அண்ட் ரைட் ரீன் பாம்பு குட்டிகளே தான் சொல்லுவேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வேதம் என்ன சொல்லுது அந்த அது நீங்க எடுத்து ஆண்டவர் உங்ககிட்ட என்ன பேசினாரு அந்த விஷயத்த வந்து நீங்க வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒருத்தர் வந்து வந்து நல்லா இருக்கு பிரதர் நல்லா இருக்கு பாஸ்ட்னு சொன்னாலும் அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு அவங்க இது பண்ணாதீங்க. ஆனா அவங்க சொன்னாலும் சரி சொல்லாட்டும் சரி அதை எதிர்பார்க்காதீர்கள். அது ஒரு முக்கியமான விஷயம். அது எதிர்பார்க்க, இது ஒரு வொர்ஷிப் லீடரா இருந்தாலும் சரி, பாஸ்டர் பிரீச்சரா இருந்தாலும் சரி, நீங்க போய் நீங்க என்னன்னா நீங்க ஆராதனை செய்யும் போது, ஆராதனை வழிநடத்தும் போது, அந்த வொர்ஷிப் பிரைஸ் சர்வீஸ்ல நீங்க வழிநடத்தும் போதோ, பிரசங்கம் செய்யும் போதோ, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளேயே வந்து கைண்ட் ஆஃப் இன்னர் பீஸ் வரும். அது எப்படின்னா, இது நீங்க ஓகே நான் கரெக்டா செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து உங்களுக்குள்ளேயே வந்து ஆவியான உங்களுக்குள்ளேயே ஒரு உணர்த்துதலை கொடுப்பாரு. அதுல மட்டும் நீங்க இருந்தா இது போதும். யாராவது வந்து கை கொடுத்தாதான் வந்து இதுதான் ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொன்ன மாதிரி ஒரு தடவை சொன்னா ஓகே சூப்பர், அடுத்த டைம் பிரசங்கம் பண்ணும்போது இதே எலிமெண்ட்ஸ் போகணும். இப்போ ஒரு உதாரணத்துக்காக நீங்க வந்து ஒரு பிரசங்கத்துல வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றீங்க, அந்த இல்லஸ்ட்ரேஷன் கொஞ்சம் காமெடியா இருந்துச்சு, எல்லாரும் சிரிச்சுட்டாங்க, பாஸ்டர் அந்த சொன்னீங்களே சரியான காமெடி நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த தடவை நீங்க ஏதாவது ஒரு காமெடி இல்லஸ்ட்ரேஷன் தேடிட்டு இருப்பீங்க. அது நடந்துடக்கூடாது. அந்த அடுத்து வந்து ஓகே போன டைம் காமெடி சொன்னது சிரிச்சாங்க, இந்த டைம் வந்து காமெடி சொல்லலாம். போன டைம் ஒரு சொல்லும்போது பாஸ்டர் அது கேட்டு எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணியே வந்துருச்சு பாஸ்டர், அவ்வளோ பெரிய அந்த சாட்சி நீங்க சொன்னீங்க, அது ரொம்ப ஒரு அந்த ஒரு மிஷினரி பத்தி நீங்க சொன்னது சரியான கண்ணில் தண்ணியே வந்துருச்சு பாஸ்டர் அப்படிம்பாங்க. சரி அடுத்த தடவை ஏதாவது இன்னொரு கண்ணீர் கதையை தேடிட்டு இருப்பாரு, இந்த பிரசங்கத்துக்கு இதை கண்ணி கொடுத்தா அவங்களுக்கு இமோஷனலா அப்படி நடத்திடலாம், அவசியமே கிடையாது. அதனால நீங்க வந்து இந்த எதிர்பார்ப்பு மனித எதிர்பார்ப்புகளுக்கு நீங்க தாண்டி மனிதனை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கவே கூடாது. அதை தாண்டி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ முழுமையான ஒரு ஆராதனை சத்தியத்தில் வேரூன்றி இருக்க வேண்டும். அப்போ வந்து அது வேரூன்றி கிறிஸ்துவை நோக்கும் ஒரு வாழ்க்கை முறைதான் ஆராதனை வந்து இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். ஆராதனைங்கிறது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 2 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல பாட்டு பாட மட்டும் பண்றது கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்றோம், அந்த ஒரு நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கு இல்லைங்களா, அந்த வாழ்க்கை முறைதான் ஆராதனை. வெறும் அந்த 2 மணி நேரத்தை பாட்டு பாடுறது மட்டும் கிடையாது, அந்த வாழ்க்கை முறைதான் ஆராதனை. அப்ப என்னன்னா நமக்கு வந்து நம்முடைய ஜபம் சபை ஆராதனை கீழ்ப்படுது எல்லாமே வந்து கிறிஸ்துவில் நம்ம நிறைவேறு நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம இந்த ஆராதனையோட அடித்தளம் என்ன, தேவனுடைய சுபாவம் மற்றும் கிரியைகள். இதன் மூலியமா என்ன பண்றோம், நம்மளுடைய ஜபம் இருக்கும், நம்முடைய சபை ஆராதனை இருக்கும், நம்முடைய கீழ்ப்படிதல் இருக்கும். அதெல்லாம் வந்து அடுத்து கிறிஸ்துவை நோக்கி நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆராதிக்கிறோம். கிறிஸ்டோசென்ட்ரிக் வொர்ஷிப். அப்போ வந்து இதனால என்ன பண்றோம்னா, ஆராதனை என்பது ஒரு நிகழ்வு கிடையாது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் இவென்ட். இது வந்து ஒரு வாழ்க்கை முறை. இட்ஸ் a வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ
இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான இந்த தியாலஜி ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு இந்த ஆராதனை இறையியல் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதங்கள்ல வந்து நம்ம பார்க்கறோம். சரிங்களா? இதுல வந்து ஒரு சில கேள்விகள், இந்த கேள்விகள் வந்து நீங்களே வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுங்க. இந்த கேள்விகளுக்கு வந்து நான் இப்போ பதில் சொல்லணும்னு நான் சொல்ல வரல. இந்த கேள்வி நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இப்போ சங்கீதங்களில் தேவனுடைய சுபாவம் ஏன் ஆராதனையின் முதன்மை அடித்தளமாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அதுதான் முதன்மை அடித்தளம். கடினமான சூழ்நிலைகளில் ஆராதிப்பதை சங்கீதங்கள் விசுவாசிக்கு எவ்வாறு கற்பிக்கணும், எப்படி வந்து இந்த சங்கீதங்கள் வந்து நமக்கு வந்து இந்த கடினமான சூழ்நிலைகளை வந்து ஆண்டவர் ஆராதிக்கணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த மாதிரி இந்த சங்கீதத்துப்படி நம்ம இந்த சபை ஆராதனைகளுடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? சபை ஆராதனை ஏன் அப்படிங்கிற விஷயம். சில பேர் வந்து சொல்லுவாங்க, அந்த சபைக்கு போனா அவங்கள சரியா பேசல, எனக்கு சரியா இதெல்லாம், அந்த பாஸ்டர் வந்து என்னத்தான் குத்தி பிரசங்கம் பண்றாரு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இவங்களாம் எனக்கு ஆரம்பி தெரியாது, நான் வீட்டுல இருந்தே நான் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற சில குரூப் இருக்காங்க. பார்த்துருப்பீங்களா? ஏதோ ஒன்றரை நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்ப வந்து இந்த சபை ஆராதனை அப்படிங்கிறது என்ன, அந்த சபை குடுகையில வந்து இந்த ஆண்டவரை துதிப்பது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயங்கள், அப்ப இந்த ஆராதனையும் கீழ்ப்படிதலும் எப்படி ஒரு பிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போ வந்து இப்போ அந்த தேவனுக்கு செய்கிற இந்த ஆராதனைக்கெல்லாம் இந்த ஆராதனையை வடிவமைப்பதற்கு வேத வசனத்தின் சத்தியத்தின் பங்கு என்ன? சில பேர் வந்து ஒர்ஷிப் நடத்துறதுக்கும் அவங்க பைபிளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைச்சுக்குவாங்க. வேதத்தினுடைய பங்கு ஆராதனை வடிவமைப்பில் ரொம்பவே இருக்கு. முக்கியமான விஷயங்கள் அதுதான். சரிங்களா? அப்ப வந்து இதனால வந்து இந்த ஆராதனை தலைவர்கள், இந்த வர்ஷிப் லீடர்ஸ் என்ன பண்ணணும்னா, இந்த சங்கீதத்துக்கு இந்த கொள்கைகள் எல்லாம் எடுத்து இந்த சபை நடைமுறையில் வந்து நம்ம வந்து கொண்டு வரணும். சரிங்களா? அது எப்படி கொண்டு வரலாம், இதெல்லாம் நம்ம வந்து நீங்க சிந்தித்து பார்த்து இந்த ஆராதனை இறையியலை வந்து நீங்க முழுமையா புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் வந்து சபையில் உள்ள மக்களை வந்து அந்த பாதையில் வழிநடத்தும் போது எல்லாரும் இந்த உண்மையும் நிச்சயமும் உள்ள ஒரு ஆராதனை, கீழ்ப்படிதலும் வேதத்தின் அடிப்படையிலும் உள்ள ஒரு ஆராதனையா இருக்கும்போது அது ஒரு உண்மையான ஆராதனையா இருக்கும். அது தேவனை கனப்படுத்துவதான ஒரு ஆராதனையா இருக்கும். இப்படிப்பட்ட ஆராதனை தான் நம்ம வந்து இந்த சங்கீத புத்தகத்துல வந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? இன்னைக்கு இந்த விஷயத்தோட இன்றைக்கான இந்த வேத பாடத்தை வந்து முடித்துக் கொள்ளலாம். அடுத்து நெக்ஸ்ட் டைம் டு பாஸ்டர். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, ஓகே, எப்படி ஃபீல் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா இருக்கு சார், நல்லா புரிதலா இருக்கு. ஓகே, இதுவரை கேட்டதோட ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. ஆனா இது பிராக்டிக்கலா நம்மளுடைய சர்ச்ல அப்ளை பண்றதெல்லாம் அங்கதான் மேட்டரே இருக்கு. எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு வழியே இல்ல, ஆப்போசிட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். அதான் பெரிய கவலையா இருக்கு. சர்ச்ல போதவர்களை பார்த்தா சார் பொருள கேள்வி என்னன்னா, போதவர்களை பார்த்தா கொஞ்சம் ஒர்ஷிப்பை வந்து கொஞ்சம் மாத்துங்களேன், நல்லா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு இசைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணா சார் இதை வேண்டாம், கொஞ்சம் மாத்துங்களேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஊழியக்காரதான் பழகி வச்சோம், ஊழியக்காரதான் பழக வச்சுட்டு மீண்டும் அவங்களை கேட்கிற மாதிரி தோசை மசாலாவும் எல்லாம் மாத்தி கொடுக்க வேண்டியதா நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது. இவங்களுக்காக நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்குது. விசுவாசிகளுடைய விருப்பத்துக்கு ஏற்றவண்ணமாகவே வந்து போய் பழகியாச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். சரிங்களா? ஆனால் இன்னைக்கு உள்ள காலகட்டங்கள்ல வந்து ஒர்ஷிப் வந்து ரொம்ப மாறிடுச்சு. சரிங்களா? சார் வந்து ஆரம்பத்திலே வந்து எம்பசைஸ் பண்ணிட்டாங்க. மாறிடுச்சுங்க சார். தேவன் உயர்த்துறது இல்லைங்க சார். ஓகே, ஓகே. ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்ப நிறைய பாஸ்டர்ஸ் சொல்றாங்க, பைபிள் இருக்கிற மாதிரிலாம் நம்மளால ஊழியம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிலர் சொல்றாங்க, நீ பைபிள் இருக்கிற மாதிரியே எல்லாம் ஆராதனை நடத்த முடியாது, அதெல்லாம்
அதெல்லாம் மாறிடுச்சு, அதெல்லாம் நீ புதுசா கிரியேட் பண்ணணும்னு நினைக்காத அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு சில என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதான் பைபிள் இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்றப்ப, பைபிள் இருக்கிற மாதிரி 100% நீ வாழறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ அதை மாத்தணும்னா நம்ம முயற்சி பண்ணோம். முதல்ல அவங்க எல்லாரையும் மாத்தணும். பாஸ்டர்ஸை மாத்தணும், பாஸ்டர்ஸை மாத்தணும். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸ். மறுபடியும் கணேசிங்க இந்த உங்களுக்கு நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் மறுபடியும் கேளுங்க தயவு செய்து, சரிங்களா? இதை கேட்டு வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் புரிஞ்சால் தான் வந்து மற்றவங்களுக்கு வந்து எடுத்து சொல்ல முடியும் வாட் இஸ் ட்ரூ ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து இதை லைட் எடுக்க வேண்டாம். அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்ல ஒரு ஒர்ஷிப்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். நம்ம லேர்ன் பண்ணலாம் சொன்னால் ரொம்ப கஷ்டம். நம்ம தவறானதான் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதனால் மறுபடியும் நினைச்சிங்க இந்த வீடியோ வந்து லிசன் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு வந்து இதுதான் சரியான ஒரு ஒர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின் அடிப்படையில் வந்து நினைச்சிங்க நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. ஸோ அதுதான் வந்து கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆராதனை. சார் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா கை கொடுத்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபீல் பண்ணேன், ரொம்ப கவலையெல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதை வந்து கடவுள் அங்கீகரிச்சாரா? அதுதான் மேட்ரு. மக்களுக்கு ஓகே, ஆனால் கடவுள் அதை அக்செப்ட் பண்ணாரா? அவருடைய சமூகத்தில் ஒரு சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டாங்க. அதுதான் வந்து மேட்ரு, சரிங்களா? ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிளாஸு. தொடர்ந்து நினைச்சிங்க, பங்கெடுங்க. உங்களுக்கு என்ன செய்வாங்க இப்போ பிரயோஜனமாக இருக்கும். யாரும் மிஸ் பண்ணிட வேண்டாம். நிறைய பேர் பாதியில் வந்தீங்க, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் நினைச்சிங்க மிஸ் பண்ண விஷயத்தை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் சார். இப்பொழுதும் கூட என்ன செய்யலாம், நம்ம வந்து ஜாம் பண்ணி முடிக்கலாம். யாராச்சும் ஒரு ஆள் இல்லைங்க, யாராச்சும் ஜாம் பண்ணுறீங்களா? சுருக்கமாக ஜாம் பண்ணி முடியுங்க. யார் ஜாம் பண்ணுறீங்க? பரிசுத்தமுள்ள நல்லாவே இந்த நாளுக்கு நன்றி. அந்த ஆண்டவரே விசேஷமாய் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சங்கீதங்கள் வழியாக ஆண்டவரே ஆராதனை குறித்துதான் ஒரு தெளிவும் ஆண்டவரே தீர்க்கமான காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இதை எங்களுடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்த, எங்களுடைய திருச்சபைகளிலே ஊழியங்களிலே அதை நிறைவேற்ற ஆவியானவர் ஆண்டவரை எங்களுக்கு உதவி புரியும்படி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஆராதனை முறைமைகளை விட்டு வேதத்தின்படி எங்கள் ஆராதனைகளை பின்தொடர்ந்து செய்ய உடைய அனுக்கிரகம், உடைய கிருபையும் எங்களுக்கு அருளும்படி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குட் நைட். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.